ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் என்கிட்ட இந்த வீடியோ எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த வீடியோ தான் இது. ஹேர் ஹெல்த்துக்காக என்னென்ன ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோட்டீன் வேர்லேருந்து முடி முளைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எது இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் அப்படின்னாலே என் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வர்றது எக்கு தான். எக்கு ரொம்ப ரொம்ப குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் சாப்பிட்ணுமா, பிராய்லரோட முட்டை நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு முட்டையிலுமே, பிராய்லராக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, ரெண்டு முட்டையிலுமே கிட்டத்தட்ட சேம் அளவு ப்ரோட்டீன் தான் இருக்குது. விட்டமின்ஸ், பயோட்டின் அது வேணால் நாட்டுக்கோழி முட்டையில் அதிகமாக இருக்குது பிராய்லரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது இருந்தால் பெட்டர் தான். தாராளமாக நீங்கள் எந்த எக்கு கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. ஸோ எக்குக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா மில்க் பேஸ்ட்டு தான். ஸோ பன்னீர், பால், கர்ட் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்கன், ஃபிஷ் இது ரெண்டுலேயுமே நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நீங்கள் சிக்கனை ரொம்ப வித்தியாசமாக சமைச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பருப்பு, பயிறு வகைகள் எல்லாத்தையுமே சாப்பிட்டிங்கன்னா அதுலேயும் ப்ரோட்டீன் நல்லா இருக்குது. ஸோ நம்ம ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு வேர்லேருந்து வர முடி நிறைய வளரும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து அயன் அண்ட் ஜிங்க். அயனும் ஜிங்க்கும் ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அயன் கீரை வகைகளில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பாலக்கீரை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை உங்கள் டயட்டில் ஆட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சன்னாவை சேர்த்துக்கோங்க. அப்புறமா பம்கின் சீட்ஸையும் சேர்த்துக்கோங்க உங்கள் டயட்டில். ஸோ தட் உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மி. அடுத்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அது நம்ம ஸ்கேல்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வால்நட்லேயும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே சாப்பிட்றது கஷ்டம் தான், ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம ஹேருக்காக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அடுத்து ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 இருக்குது. ஸோ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. ஃபிஷ்ஷு கிடச்சிதுன்னா சாப்பிடாம மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து விட்டமின்ஸ் நம்ம ஹேரை ஷைனியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். என்னென்ன விட்டமின்ஸ்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ. ஸோ விட்டமின் சினாலே நமக்கு ஞாபகம் வருது ஆரஞ்சில் இருக்குது, பெர்ரீஸில் இருக்குது, அப்புறம் கோவாவில் இருக்குது. விட்டமின் சி அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ உங்களோட ஹேர் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் ஏ உங்கள் ஸ்கேல்பில் இருக்க ஆயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது கேரட்டில், ஸ்வீட் பொட்டேட்டோவில், ஸ்பினாச்சில் இருக்குது. விட்டமின் இ நமக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஆல்மண்ட்ஸ், அவகேடோவில் இருக்குது. ஆனால் நமக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கிறது சன்ஃப்ளவர் சீட்ஸும் ஆல்மண்ட்ஸும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது. ஸ்கின்னோ ஹேரோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதுக்கு நிறைய தண்ணி, கோகோனட் வாட்டர் இது எல்லாமே குடிங்க. இது வரைக்கும் நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாமே என்னோட டயட்டில் நான் ஆட் பண்ணிட்டு இருக்க ஃபுட்ஸ். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்சஸ் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் அதை என்னோட டயட்டில் இனிமேல் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் டயட்டில் ஒரு மாதத்துக்கோ 1.5 மாதத்துக்கோ ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், எனக்கு கிடைச்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை பேஸ் பண்ணி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.